வணக்கம். 2022 பொது தொகுத்தறிவு தேர்வு 6ஆம் வகுப்பிற்குரிய கணிதம் பாடத்தினுடைய வினா விடைகளை பயிற்சி எடுத்துகிட்ருக்குறோம். ஏற்கனவே 1 மதிப்பெண்கள் வினாக்கள் பார்த்துட்டோம். இப்போ 2 மதிப்பெண்கள் வினாக்கள் பார்க்குறோம். இந்த 2 மதிப்பெண்கள் வினாக்கள் எவையேனும் 10 வினாக்கள் அப்படிங்கிற அமைப்பில் வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அனைத்து வினா விடைகளையுமே பார்த்துருவோம். தேர்வில் உங்களுக்கு எவை எளிமையாக வருகின்றனவோ அந்த வினாக்களை தேர்வு செய்து விடை செய்து பழகுங்கள். இந்த வினா அமைப்பை பொறுத்தவரை நாம் விடுதல் இல்லாமல் சாய்ஸ் இல்லாமல் அனைத்தையுமே பார்க்க இருக்கிறோம். முதல் வினா 3/4 சமான பின்னங்கள் 2 எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. 3/4ங்கிறது ஒரு பின்னம், தகு பின்னம். அந்த பின்னத்தினுடைய அமைப்பில் சமான பின்னங்கள் உருவாக்க இயலும். அப்படி உருவாக்கக்கூடிய சமான பின்னங்களில் 2 பின்னங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஒரு பின்னம் எண் உள்ளது அப்படின்னா அந்த பின்ன எண் தொகுதி பை பகுதி அப்படிங்கிற அமைப்பில் தான் அந்த எண் அமையும். மேலே இருக்கிற எண்ணை தொகுதின்னு சொல்லுவோம், கீழே இருக்கிற எண்ணை பகுதின்னு சொல்லுவோம். இந்த 2 எண் அமைப்பையும் ஒரே பொது எண்ணால் பெருக்கினோம்னா உருவாகிற புதிய எண்ணாக இதனுடைய சமான பின்னமாக உருவாகும். எத்தனை பின்னங்கள் வேண்டுமானாலும் சமான பின்னங்களை உருவாக்கலாம். மேலே என்ன எண்ணால் நம்பரால் பெருக்கிறோமோ அதே எண்ணால் கீழே பகுதியை பெருக்கிட்டோம்னா ஒரு புதிய எண் அமைப்பு உருவாகும். இதை விட ஒரு பெரிய எண் உருவாகும். பெருக்கிறோம் இல்லையா, அதனால் பெரிய பெரிய எண் அடுத்தடுத்த நிலையில் இதை போல் பெரிய பெரிய எண் உருவாகும். ஆனால் அதை சுருக்கணும்னா மீண்டும் இந்த 3/4 தான் வர இருக்கிறது. பார்ப்பதற்கு இந்த எண் அமைப்பில் வேறு எண்ணுருக்கள், பெரிதான எண்ணுருக்கள் உருவாகும். அப்படி அமையக்கூடிய பின்னங்களை தான் நம்ம சமான பின்னம்னு சொல்கிறோம். ஆனால் மதிப்பில் அவங்க ஒரே மதிப்புங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அப்போ இந்த 3/4 அப்படிங்கிறத எடுத்து மேலேயும் கீழையும் தொகுதியையும் பகுதியையும் 2ஆல் பெருக்கிறோம். இந்த தொகுதியை தொகுதியோடு பெருக்கணும், பகுதியை பகுதியோடு பெருக்கணும். அப்போ 3 × 2 4 × 2 3 2 6 4 2 8. அப்போ இந்த உருவாகி இருக்கிற 6/8 என்பது 3/4 அப்படிங்கிற பின்னத்தினுடைய ஒரு சமான பின்னம். எத்தனை சமான பின்னங்கள் வேண்டுமானாலும் உருவாக்கலாம். அப்போ இந்த 3/4 வச்சு 2ஆல் மேலையும் கீழையும் பெருக்கின மாதிரி தொகுதியையும் பகுதியையும் பெருக்கின மாதிரி அதே 3/4 வச்சு அடுத்த எண்ணாகி 3ஆல் பெருக்கிறோம். தொகுதியையும் 3ஆல் பெருக்கணும், பகுதியையும் 3ஆல் பெருக்கணும். அப்போ 3 9 4 12. அப்போ 6/8 9/12 2 சமான பின்னங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். 3/4 சமான பின்னங்கள் 6/8 9/12. இந்த எண்ணுருக்கள் பெரிதாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது வேறு பின்னங்கள் போல் இருக்குது, இதை விட இது பெரிய பின்னம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இந்த வடிவமும் ஒரே மதிப்பை பெற்ற பின்னங்கள். ஏன்னா இதை அடித்து பொது காரணி நீக்கிட்டோம்னா இந்த எளிய பின்ன அமைப்பிற்கு இந்த 6/8 மீண்டும் வந்துடும். 3 2 6 4 2 8 அது 3/4 தான். 3 3 9 4 3 12. எனவே 9/12 இதுதான் 3/4 தான். சமான பின்னங்கள் சுருக்கப்படும் போது அதனுடைய எளிய வடிவத்திற்கு முதன்மை வடிவத்திற்கு வந்துருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேங்க. இதை விட இது பெரியது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சமான பின்னங்கள் என்னால் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற எண்ணுருக்கள் தான் பெரிதாகி கொண்டே போகுங்கிறத நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் எத்தனை சமான பின்னங்கள் வேண்டுமானாலும் உருவாக்கலாம். தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்க சமான பின்னங்கள் கிடச்சிக்கிட்டே வரும். அடுத்தது கலப்பு பின்னமாக மாற்றுக அப்படின்னு ஒரு தகா பின்னம் கொடுத்துருக்காங்க. ஒரு தகா பின்னத்தை தான் கலப்பு பின்னமாக மாற்ற இயலும். அப்போ மேலே இருக்கிற இந்த அமைப்பு தொகுதி அமைப்பு பெரிய எண்ணாகவும் கீழே இருக்கிற பகுதி அமைப்பு சிறிய எண்ணாகவும் இருக்கக்கூடிய எண்ணை தான் தகா பின்னம்னு சொல்கிறோம். அந்த தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுவதற்கு
மேலே இருக்கக்கூடிய தொகுதியை இந்த நம்பரை கீழே இருக்கக்கூடிய பகுதியால் வகுக்கணும். அப்படி வகுத்து ஈவு மீதி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறணும். அதன் பிறகு இந்த அமைப்பில் அதை எழுதினோம்னா அது கலப்பு பின்னமாக கருதப்படும். அதாவது கிடச்சிருக்கிற ஈவை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறணும். அதை தொடர்ந்து கிடச்சிருக்கிற மீதியை எழுதி வகுக்கும் எண்ணை கீழே எழுதி இது ஒரு தகுபின்னமாக மாற்றிடணும். இந்த ஈவு அதனோடு இது கூட்டல் அமைப்பாக அர்த்தம். ஆனால் நம்ம கூட்டலை அப்படியே சேர்த்து எழுதிடுவோம். அப்போ ஈவு அதோடு ஒரு தகு எண், தகு பின்னம் மீதி வந்தது இல்லையா, அந்த மீதியையும் வகு எண்ணையும் வச்சு வகுக்கும் எண்ணையும் வச்சு அந்த பின்னத்தை உருவாக்கி ரெண்டையும் சேர்த்து எழுதிடணும். இப்போ இந்த கணக்கு பாருங்கள். 99/7 99 7ஆல் வகுக்க இருக்கிறோம். முதல் நம்பர் பெருக்கல் வாய்ப்பாட்டுக்கு உட்பட்ட எண்ணாக இருக்கு இல்லையா. அப்போ 1 7 கழிக்கிறோம் 2, அந்த பக்கத்தில் இருக்கிற எண்ணை இறக்கிக்கிறோம். அப்போ இப்போ 29 இருக்குது. மீண்டும் 7ஆம் வாய்ப்பாடு சொல்லி வர்றோம். 1 7 7 7 14, 3 7 21, 4 7 28 கழிக்கிறோம் 1. இந்த 7 விட சிறிய எண் வந்துருச்சுன்னா அதை அப்படியே நிறுத்தி மீதின்னு முடிவு பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே கடைசியில் இறக்குறதுக்கு வேறு எந்த எண்ணும் இல்லைங்கும்போது அப்படி கடைசியாக வரக்கூடிய எண் 7ஐ விட சிறிய எண்ணாக வரும்போது அதோடு நிப்பாட்டிடணும். இப்போ நமக்கு மீதி 1 கிடச்சிருக்கு, ஈவுங்கிறது 14 கிடச்சிருக்கு. இந்த 99 எதால் வகுத்தோம், 7ஆல் வகுத்தோம், அதுதான் வகுக்கும் எண். ஈவு மீதி வகுக்கும் எண், இந்த மூன்றையும் வைத்து தான் இந்த கொடுக்கப்பட்டிருந்த தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றி எழுத அமைக்க போகிறோம். அப்போ ஈவு ஃபஸ்ட்டு எழுதணும் 14, மீதி பை வகுக்கும் எண் அது ஒரு தகு பின்ன அமைப்பாக இதை தொடர்ந்து எழுதப்படணும். அப்போ 1/7. எனவே 99/7 அப்படிங்கிற இந்த தகா பின்னம் 14 1/7 அப்படிங்கிற கலப்பு எண்ணாக மாறியிருக்கிறது. இந்த 14 என்பது ஒரு முழுமையான எண்ணாகவும் அதை அருகில் அதை தொடர்ந்து ஒரு தகு பின்னமும் சேர்ந்து வருவதனால இதுக்கு பேர் கலப்பு எண், கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியாக இந்த கணக்கை செய்து தான், இந்த மாதிரி வகுத்தல் முறையில் செய்து தான் இதை மாற்ற முடியும். அதை நன்கு பயிற்சி எடுத்துக்கோங்க. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா பெருக்கல் கணக்கு. 2/3 பெருக்கல் 6 இந்த ரெண்டு எண்களையும் பெருக்கி விடை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எண்ணாக கொடுத்துருந்தாங்கன்னா பையில் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ பகுதியோட பெருக்கணும், தொகுதியோட பெருக்கணுங்கிறது முறை. நம்ம இது ரெண்டையும் மேலே பெருக்கலாக எழுதிட்டோம், பையில் 3 மட்டும் எழுதியிருக்கிறோம். இனி அடித்து கொடுக்கணும். 1 3 3 2 3 6 அடித்து கொடுக்கணும் அப்படின்னா கணக்கில் கணித செயல்பாட்டில் ஒரு பொது காரணி இருந்தால் அதை வகுத்து சுருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ 3க்கும் 6க்கும் பெருக்கல் வாய்ப்பாட்டு பொது காரணி உள்ளது. 1 3 3 2 3 6 இந்த 3 நீங்கியாச்சு. பகுதியில் 1 வந்தால் விட்டுறலாம். அப்போ தொகுதியில் என்னென்ன எண்கள் இருக்குது அப்படின்னா 2 மற்றும் ஒரு 2 பெருக்கல் தொடர்பு. அதனால் 2 பெருக்கல் 2 இந்த ரெண்டையும் பெருக்கி வர்ற விடை 4. அதாவது 2ஐயும் 2/3 பெருக்கல் 6ங்கிற இந்த கணக்குக்கு விடை 4. நீங்கள் இப்படி கூட செய்யலாம். 2ஐயும் 6ஐயும் பெருக்குனா 2 12, 12க்கு கீழே 3 இருக்கும். 3ஆவது வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா 4 3 12ன்னு நேரடியாக விடை வரும். அப்படியும் செய்திடலாம். அடுத்தது எண்கோடு வரைந்து குறிக்கவும் சொல்லியிருக்காங்க. 4 -3 6 -1 மற்றும் 5ன்னு எண்கள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எண்கோட்டு கதிர் வரைஞ்சிக்கிறோம். அதில் 0 வலப்புறம் செல்ல செல்ல மிகை முழு அமைப்பில் எண்கள், அடுத்தது குறை முழு அமைப்பில் இடதுபுறம் 0ற்கு இடதுபுறம் எண்கள் நமக்கு தேவையான அளவிற்கு எழுதி கொள்கிறோம். இங்கே 6ங்கிறது வர்றதுனால அவசியம் 6 7 8 வரைக்கும் எழுதிக்கோங்க. இதில் -3 இருக்கிறதுனால -3 தாண்டி வரக்கூடிய சில எண்களும் அமைகிற மாதிரி இந்த எண்கோட்டு கதிரை அமைத்து கொள்ளுங்கள். அதான் தேவைக்கேற்ப அமைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னது. இப்போ நமக்கு என்னென்ன எண்கள் இருக்கோ அதை சரியான இடத்துல, ஏன்னா 1 2 3 4 எழுதியிருப்பீங்க, இங்கே -1 -2 -3 -4 -5 எழுதியிருப்பீங்க. அந்த இடத்துல அந்த புள்ளியை வச்சு அந்த எண்ணை குறித்து காட்டுங்கள். இப்போ 4 இந்த இடத்துல இருக்குது, அதை ஒரு புள்ளியாக வைத்து குறித்து காட்டுறோம்.
அடுத்து -3 இங்கே இருக்குது, அதை குறித்து காட்டுறோம். அடுத்து 6 இங்கே இருக்குது, குறித்து காட்டுறோம். அடுத்து -1 குறித்து காட்டுறோம். 5 குறித்து காட்டுறோம். -3 -1 4 5 6 இந்த மாதிரி அமைக்கிறதுலையே இன்னொரு விடையும் சேர்த்து படிச்சிடலாம். ஏறு வரிசையில் எழுதுக இந்த கொடுக்கப்பட்ட எண்ணை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த அமைப்பை எழுதுறது பேர் தான் ஏறு வரிசை. அதாவது எங்கே இருந்து -3, அதன் பிறகு -1, அதன் பிறகு 4, அதன் பிறகு 5, அதன் பிறகு 6 இந்த எண்களை கொடுக்கப்பட்ட எண்களை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த எண்பட அமைப்பு தான் நமக்கு உதவும். ஈஸியாக புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எண், அதுக்கு அடுத்த எண், அதற்கு அடுத்து புள்ளி வைத்திருக்க எண், அதுக்கு அடுத்து புள்ளி வைத்திருக்க எண், அதுக்கு அடுத்து புள்ளி வைத்திருக்க எண்ணுன்னு வரிசைப்படுத்தி எழுதலாம். இறங்க வரிசைனா அங்கேருந்து இங்கே எழுதணும். ஆனால் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, புள்ளிகளை குறித்து காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. அதனால் அதோடு இந்த விடையை முடிச்சிடலாம். நன்றி, தொடர்ந்து பார்ப்போம். வாழ்த்துக்கள்.